வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷிங். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபயர்போல்ட்டோட நிஞ்சா கால் ப்ரோ மேக்ஸ் 2.0 அப்படிங்கிறத வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம டேரெக்டாக அமேசான் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குறது. ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1300 rupees வருது. இதில் வந்து காலிங் ஃபீச்சர்ஸோடு சேர்த்து வருது. இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பேக்கப் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 15 days வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்கள் பாக்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். SpO2 மானிட்டரிங், வாய்ஸ் அசிஸ்டண்ட், நம்ம வாட்ச்னுடைய டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வாட்ச்சு. பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாக்ஸில் வந்து ஒரு சார்ஜிங் டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் A to டபுள் டாட் டாக் சார்ஜிங் டாக்கு. அது போக ஒரு யூசர் மேனுவல் ப்ளஸ் என்னுடைய கார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி வார்னிங் கார்ட்ஸ் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். இதுதான் வாட்ச்சு. இது வந்து ப்ளூ கலர். ஆன் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இதில் வார்னிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 100% சார்ஜ் போட சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஆன் பண்ணியிருக்கோம், அப்படி சார்ஜ் போட்டுக்கலாம். பேக்னுடைய வியூ. இந்த வாட்சினுடைய ஸ்டாப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அழகாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம காலிங் ஃபீச்சர்ஸ்க்கு. இங்கே வந்து மைக் இருக்குது. இது வந்து சார்ஜிங் டாக்கு. இதில் வந்து சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியும் சென்சார்ஸ் பிளிங்க் ஆகுது. இது வந்து SpO2, ஸ்லீப் ட்ராக்கு, அதே மாதிரி நம்ம வாக்கிங் ட்ராக், ஸ்டெப் கவுண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயல் வந்து ரவுண்ட் பண்ணால் எது யூஸ் ஆகலை. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அப்படியே கீழே பார்ப்போம். நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டாஃபிட் அப்படிங்கிற ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் டிவைஸ் கொடுக்கணும். வந்து பார்த்துட்டிங்கன்னா காமிக்குது ஃபயர்போல்ட் 1 to 8ன்னு சொல்லிட்டு. செலக்ட் பண்ணிக்குவோம், செட் கொடுப்போம். நம்மளோட டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம உள்ளே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வாட்ச் ஃபேஸஸ்லாம் வந்து நம்ம வேணால் வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாவே அதுலேயும் வாட்ச்லேயும் வந்து வாட்ச் ஃபேஸில் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து நல்லா 2 inch இருக்கிறனால நல்லா வாட்ச் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது கையில் வந்து கட்டியிருக்கும்போது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் காலிங்க்கு வந்து நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கால் ஃபீச்சர்ஸ் ஆன் வேணும்னா ஆனில் வச்சுக்கலாம், ஆஃப் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்படி
பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். SpO2 வேணாலும் செக் பண்ணிக்கலாம், நம்ம ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எக்ஸசைஸினுடைய ஹெல்த் வேணாலும் செக் பண்ணிக்கலாம், வெதர் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். மெசேஜ் எல்லாமே வந்து இதிலே இது வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஷட்டர் வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோனுடைய கேமரா வந்து நம்ம வாட்சில் வந்து ஷட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபோனில் கேமரா ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் காமிக்குது பாருங்கள். நம்ம வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும். செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பிக்சர் வந்து டேக் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய கேலரியிலிருந்தும் வாட்ச் ஃபேஸஸ் வேணால் நம்மளுடைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அலாரம் வேணால் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதுலேயே. மேக்ஸிமம் வந்து கால் வந்து நல்லா சவுண்ட் வந்து நல்லா லவுடாகவே வருது. மற்ற வாட்ச் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பெட்டரான லவுடாகவே வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து இருக்குது. கால்குலேட்டர், கேம்ஸ் கூட இருக்குது. நிறைய கேம்ஸ் இருக்குது. ஷூட்டிங் கேம் இந்த மாதிரி. அதேமாதிரி காலிங் ஃபீச்சர்ஸ்லாம் ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னா சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு நிற்காது. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். தேவைங்கும் போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், மிச்ச டைமில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதை கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 8 கான்டாக்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபேவரட்டாக இருக்க 8 கான்டாக்ட்ஸ் மட்டும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும், கால் பண்ண முடியும். அதே மாதிரி ரீசன்ட் கால்ஸு, டயல் பேட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் டயல் பேட் யூஸ் பண்ணி நம்பர்ஸ்லாம் வந்து டயல் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் 7, 8 தான் வந்து பண்ண முடியும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஆனால் ரிசீவ் பண்ணுற கால் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இந்த நாப் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸே இல்லை. இந்த டயலு சைடில் இருக்க இந்த ரோட்டரி நாப் வந்து பேக் வரக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் அதிகமாக எதுவுமே கொடுக்கல. மெனு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த டைப்பில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி சைக்கிளிங் இதுக்கெலாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். லோ பவர் மோடில் இருக்கனால வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அந்த இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ண சொல்லி காமிக்குது. பேட்டரி லெவல் கம்மியாக இருக்குது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டியாகவே இருக்குது. நான் சன்லைட் தான் இந்த இடம் வந்து சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன், இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டியாகவே இருக்குது. என்னால் பிரைட்னஸ் வந்து குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. இது மூலிமா நம்ம பேசுகிறதும் வந்து அங்கே டைரெக்டாக வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். டைமர் இருக்குது, அலாரம் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேயே செட் பண்ணிக்கலாம். மெசேஜ் இருக்குது, ஆனால் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிறதா வந்து காமிக்கும். மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து கட்டியிருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து மெஷர் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வாட்சினுடைய டயல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது, லார்ஜ் சைஸில் இருக்குது. வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. மெஷரிங்கில் இருக்குது. நம்ம ரன்னிங் இது என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும்,
இப்போ சும்மா நார்மலாக இருக்கனால வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். லூஸாக இருக்குது, ஃபிட் டைட்டாக வந்து கட்டிட்டோம் அப்படின்னா காமிக்கும். ஏன்னா நம்ம சும்மா வச்சு காமிக்கிறனால அப்படி இருக்குது. ஆக்சுவலாக 1300 rupeesக்கு மேலுமே தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கானுங்க. அது போக சார்ஜிங் டைம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா 2 hours ஆகும் இதில் வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னோம்னா. குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியமில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சைடில் வந்து எட்ஜெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கேர்வியாக இருக்குது. அதனால் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக 1300 rupeesக்கு உண்மையிலுமே இந்த வாட்ச் வந்து ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டாங்க. சில ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை, இருந்தாலும் அதையும் கவர் பண்ணியிருக்கலாம். மேபி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரும்போது அதையும் வந்து கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாட்சினுடைய சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 inch வருது. அதே மாதிரி 120+ ஃபிட்னஸ் ட்ராக்கிங் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ் மூலிமா வந்து ஃபிட்னஸ்லாம் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணணும். நம்ம வந்து செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்து வராது, நம்ம கிடைக்காது அவுட்புட்டு. அதே மாதிரி பேட்டரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 230 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு 1 week வந்து ஓரளவுக்கு சார்ஜ் வரும் நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா. இன்கேஸ் கால்லாம் வந்து அதிகமாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சார்ஜ் வந்து குறைய தான் செய்யும். அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. பை.